இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மாவை நீங்க பாத்தீங்களா? என்ன சொன்னாங்க? ஷோபா இறந்து போகும்போது அவ நிறமாச கர்ப்பிணி. அன்னைக்கு ஃபேக்டரியில் நடந்த ஃபயர் ஆக்சிடென்ட்ல குழந்தையோட அவளும் எரிஞ்சிட்டான்னு நினைச்சேன். ஆனா அந்த மாதிரி நடக்கல. நம்ம குழந்தை உயிரோட தான் இருக்குன்னு சொன்னா. எத்தனை வருஷத்துல எப்பவுமே இப்படி நடந்தது இல்ல. திடீர்னு என் முன்னாடி வந்து குழந்தைய பத்தி சொல்லிருக்கான்னா என் குழந்தை இன்னும் உயிரோட தான் இருக்குன்னு தோணுது. நிஜமாவே என் குழந்தை உயிரோட இருக்குன்னா எங்க இருக்கா, எப்படி இருக்கா, இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருக்கா? உங்க பக்கத்துல தான் இருக்கா, உங்க கண்ணு முன்னாடி வந்து வந்து போயிட்டு இருக்கான்னு சொன்னா. கண்ணு முன்னாடி தெரிஞ்சாலும் என்னால கண்டுபிடிக்க முடியலையே. என் குழந்தை அதுதானே என்னால ஏன் கண்டுபிடிக்க முடியல? என் குழந்தை உயிரோட தான் இருக்குங்கிற விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறமா குழந்தைய பார்க்கணும், குழந்தைகிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. ஆனா கனவுல வந்து சொன்ன வார்த்தைகளை எப்படி நம்ப முடியும்? அது என் பிரம்மையா கூட இருக்கலாம்ல. ஃபேக்டரியில எரிஞ்சு போயிட்டான்னு எல்லாருமே சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது எனக்கு குழந்தை உயிரோட இருக்குன்னு இறந்து போன ஒருத்தி சொல்ற வார்த்தைய என்னால எப்படிமா நம்ப முடியும்? ஒரு பக்கம் எனக்கு சந்தோஷமா இருந்தாலும் எனக்கு நம்பிக்கை மட்டும் வரவே மாட்டேங்குது. இல்லாத ஒரு குழந்தை இருக்குன்னு நம்பி பைத்தியம் ஆயிடுவேணும்னு பயமா இருக்குமா? நீங்க ஏன் அப்படி நினைக்கிறீங்க? எந்த தாயா இருந்தாலும் குழந்தையோட உயிர் போகுதுன்னா சும்மா இருக்க மாட்டாங்க. அதே மாதிரி அம்மாவும் தன்னோட குழந்தைய காப்பாத்திருக்கலாம்ல. அதுதான் உங்ககிட்ட சொல்லிருக்கலாம். கண்ணுக்கு தெரியறதே நான் நம்ப மாட்டேன். அப்படி இருக்கும்போது கனவை மட்டும் நம்பி என் மனசை வீணாக்கிக்கிட்டா என்னோட சேர்த்து என் குடும்பத்துல இருக்கிறவங்களையும் வேதனைப்படுத்துற மாதிரி ஆயிடுமா? அதனாலதான்ப்பா நான் உண்மைய சொல்லல. நான் உயிரோட தான் இருக்கேங்கிற விஷயத்துல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் உங்களோட பொண்ணுன்னு சொன்னா நீங்க எப்படி நம்புவீங்க? எனக்கு இப்போ எங்க உங்ககிட்ட இருந்து கிடைக்கிற அன்பு கிடைக்காம போயிடுமோங்கிற பயத்துலதான் உங்ககிட்ட சொல்லாம இருக்கேன். அவ இப்ப உயிரோட இல்லைங்கிறது உண்மை, திரும்பி வரமாட்டாங்கிறது உண்மை. அதனாலதான் அவ ஞாபகார்த்தமா அவ நிற மாசமா இருக்கும்போது அவ கடைசி முறையா ஆடின பரதநாட்டியத்தை ஒரு வீடியோவா எடுத்து இந்த பென்டிரைவ்ல பாதுகாத்து வச்சிருக்கேன். எனக்குள்ள இருக்கிற அவளோட உருவத்துக்கு இதுதான் கடைசி அடையாளம்.